Today we are going to discuss geometric mean individual series. Already நம்மளோட previous sessionல வந்து discuss பண்ணியிருந்தோம். individual seriesல எப்படி வந்து geometric mean calculate பண்றதுன்றது. இன்னைக்கு நம்ம sessionல பாத்தீங்கன்னா வந்து discrete seriesம் continuous seriesம் எப்படி வந்து அதுல வந்து geometric mean calculate பண்றது அப்படின்றத discuss பண்ணலாம். So usually வந்து பாத்தீங்கன்னா discrete seriesல they will be giving you the frequency distribution. X oda வந்து frequency distribution சேர்ந்து நம்மளோட ப்ராப்ளம்ல வந்ததுன்னா then அதுதான் நம்ம வந்து discrete series type of problem சொல்றோம். frequency distribution கொடுத்திருந்தாங்க நம்மளோட ப்ராப்ளம்லனா அதுதான் வந்து discrete series. ஸோ நம்ம மைண்ட்ல உடனே நம்ம வந்து திங்க் பண்ணணும் ஜாமெட்ரிக் மீனோட ஃபார்முலா என்னன்ட்டு. இதுல ஒரே ஒரு டிஃபரன்ஸ் தான். இந்த இதுல பாத்தீங்கன்னா ஆன்டி லாக் சம்மேஷன் எஃப் லாக் எக்ஸ் டிவைடட் பை என், கேபிட்டல் லெட்டர் என் இங்க யூஸ் பண்ணுவோம். இண்டிவிஜுவல் சீரீஸ்ல ஸ்மால் லெட்டர் என் யூஸ் பண்ணுவோம். அண்ட் இண்டிவிஜுவல் சீரீஸ்ல லாக் யூஸ் பண்ணி கால்குலேட் பண்றோம்னா இந்த எஃப் வராது, frequency கிடையாது. ஸோ இங்கே வந்து புதுசா என்ன ஆட் பண்ணியிருக்கோம், டிஸ்கிரீட் சீரீஸ்ல ஃப்ரீக்வன்சியை ஆட் பண்ணியிருக்கோம். அது ஒண்ணுதான் வித்தியாசம். ஸோ அங்க வந்து சம்மேஷன் லாக் எக்ஸ்ன்னு போட்டிருப்போம், இங்க சம்மேஷன் எஃப் லாக் எக்ஸ். சம்மேஷன்னா டோட்டல், சில இடத்துல வந்து சிக்மா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ திஸ் இஸ் நோன் அஸ் தி சம்மேஷன் டோட்டல், ஃப்ரீக்வன்சியோட டோட்டல், அண்ட் தென் ஃப்ரீக்வன்சி and then log x. so f log x, f into log x பண்ணோம். so நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க, questionல வந்து x கொடுத்துருவாங்க, f கொடுத்துருவாங்க, frequency கொடுத்துருவாங்க, இந்த ரெண்டு டீட்டெயிலும் கொடுத்துருவாங்க. நம்ம என்ன பண்ணணும்னா log x கண்டுபிடிக்கணும். so இந்த x values இருக்கு பாத்தீங்களா, இதுக்கு நம்ம என்ன பண்ணணும், log x கண்டுபிடிக்கணும். so log table யூஸ் பண்ணி obtain பண்ணோம் values. so log x கண்டுபிடிச்சோடனே நம்ம என்ன பண்ணோம், f ஓட இந்த log x மல்டிப்ளை பண்ணணும். so f into log x ன்றது அடுத்த காலமா இருக்கும். so first column will be your questionல இருக்கக்கூடிய x உம் f உம் இருக்கும். அடுத்த காலம் பாத்தீங்கன்னா log x இருக்கணும். and third column பாத்தீங்கன்னா next fourth column வந்து f into log x ன்னு பண்ணுவோம். so அதோட டோட்டல்ல தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா summation f log x, f into log x அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். so அப்படி பார்க்கும்போது நம்ம வந்து ஓகே, ஸோ அப்படி நம்ம என்ன பண்ணோம், n அப்படின்றது இங்க வந்து கீழே என்ன டினோட் பண்ணுதுன்னா, n அப்படின்றது கீழே இருக்கக்கூடிய n வந்து கேபிட்டல் லெட்டர் n, அண்ட் அந்த n பாத்தீங்கன்னா வந்து நம்மளோட சம்மேஷன் f டினோட் பண்ணுது. சம்மேஷன் fனா என்னது, ஃப்ரீக்வன்சி காலமோட டோட்டலை டினோட் பண்றது தான் சம்மேஷன் f. ஓகே, ஸோ சம்மேஷன் எஃப்னு சொல்லலாம், இல்லை என்னன்னு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் உங்களோட ஃபார்முலால. ஸோ டிஸ்கிரீட் சீரீஸ், கண்டினியூஸ் சீரீஸ் ரெண்டுத்துலயுமே வந்து கேபிட்டல் லெட்டர் n எதை டினோட் பண்ணுதுன்னா சம்மேஷன் எஃப் தான் டினோட் பண்ணுது. ஸோ வந்து ஜாமெட்ரிக் மீன் இஸ் ஈக்குவல் டு ஆன்டிலாக் இன்டு ஆன்டிலாக் எதுக்கு எடுப்போம், சம்மேஷன் எஃப் லாக் எக்ஸ் டிவைடட் பை n, கேபிட்டல் லெட்டர் n. ஸோ இதை தான் வந்து நம்மளோட ஃபார்முலா. ஸோ அடிஷ்னலாக என்ன பண்ணியிருக்கோம்னா எஃப்ஐ கொண்டு வந்திருக்கோம் நம்மளோட ஃபார்முலால, அண்ட் கேபிட்டல் லெட்டர் என் கொண்டு வந்திருக்கோம், அங்கே ஸ்மால் லெட்டர் என் யூஸ் பண்ணுவோம். ஸோ எதர் நீங்கள் வந்து கேபிட்டல் லெட்டர் என்னும் இங்கே யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா சம்மேஷன் எஃப் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சம்மேஷன் எஃப்ஐ கூட நீங்கள் வந்து இங்கே இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ராப்ளம் என்னன்னா, கால்குலேட் ஜாமெட்ரிக் மீன் ஃபார் தி ஃபாலோயிங் டேட்டா. எக்ஸ் 1000, 80, 40, 750, 100, 150, 120, 60 இதெல்லாம் நம்மளோட x values. and f values பாத்தீங்கன்னா 1, 50, 25, 2, 3, 4, 3, 5. so இதுதான் நம்மளோட frequency. so whenever they are giving you the frequency, then you have to think that it is a discrete series type of problem. so discrete series problem அப்படின்றத வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சணும். so next என்ன பண்றோம், நம்மளோட சொல்யூஷன் எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா வந்து x காலமும் and then வந்து x காலம் and then வந்து frequency காலம், frequency column கொண்டு வந்துரும். and then next column will be your log x, log x கொண்டு வந்துரும்.
அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எஃப் லாக் எக்ஸ் காலமை கொண்டு வந்துடும். ஸோ கொஸ்டின்ல இருக்கக்கூடிய எக்ஸை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து எஃப் ஃப்ரீக்வன்சி காலமை ஃப்ரீக்வன்சியை வந்து அப்படியே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ கொஸ்டின்ல இருக்கக்கூடிய அந்த டீட்டெயிலை எடுத்து அப்படியே போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லாக் எக்ஸ். ஸோ எதுக்கு லாக் எக்ஸ்? எக்ஸ் காலம்க்கு லாக் எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். அடுத்தது நெக்ஸ்ட் காலம் பார்த்தீங்கன்னா எஃப் இன்டூ லாக் எக்ஸ், அதான் எஃப் லாக் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்கோம். ஸோ நம்மளோட ஃபார்முலால என்ன தேவை நம்மளுக்கு? சம்மேஷன் எஃப் லாக் எக்ஸ் தேவைல. ஸோ அதனால எஃப் இன்டூ லாக் எக்ஸ் பண்ணாதான் இது நம்மளுக்கு கிடைக்கும். அதோட டோட்டல் தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? சம்மேஷன் எஃப் லாக் எக்ஸ்ன்னு சொல்றோம். ஓகே, ஸோ அதுதான் நம்ம வந்து இது வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ணது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ் எஃப் இது அப்படியே ஹாரிசான்டல் வைஸா கொடுத்துருக்கிறத வர்டிக்கல் வைஸா போட்டுருங்க. அடுத்தது லாக் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ ஆல்ரெடி என்னோட ப்ரீவியஸ் செஷன்ல நான் லாக் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்றத சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ 1000 இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து 1000. ஓகே, ஸோ யூஸ்வலி நம்மளோட லாக் டேபிள்ல பார்த்தீங்கன்னா 10லேருந்து 99 வரைக்கும் தான் இருக்கும் வேல்யூஸ். ஸோ 10லேருந்து ஸ்டார்ட் ஆகி 99 இருக்கும். அதே மாதிரி ஆன்டி லாக்ல பார்த்தீங்கன்னா வந்து 0.00லேருந்து நம்மளுக்கு வந்து 0.99 வரைக்கும் வேல்யூஸ் இருக்கும். ஸோ லாக் டேபிள் ஆன்டி லாக் டேபிளை யூஸ் பண்ணி நம்ம வந்து அப்டைன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஆல்ரெடி நான் சொன்னது எதர் நீங்க பாயிண்ட் வரைக்கும் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் லாக் டேபிளை ரெஃபர் பண்ணுங்க. ஆர்எல்ஸ் வந்து பாயிண்ட்டை லாஸ்டா எழுதிட்டு அதுக்கு முன்னாடி வந்து டேபிள் வேல்யூ கூட அப்டைன் பண்ணி நீங்க பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா 1000 இருக்கா? ஸோ இதுக்கு லாக் வேல்யூ கண்டுபிடிக்க கூடாது, ஃப்ரீக்வன்சி காலம்க்கு பண்ணக்கூடாது, எக்ஸ் காலம்க்கு தான் நம்ம வந்து லாகை அப்டைன் பண்ணணும். அண்ட் எப்பயுமே நம்ம கொஸ்டின்ல எக்ஸ் எஃப்னு கொடுத்துருப்பாங்கன்னு எதிர்பார்க்க முடியாது. சம்டைம்ஸ் ஏஜ், நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ், நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ், சேலரி, இன்கம், நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ், இந்த மாதிரி கூட நம்மளோட எக்ஸ் எஃப் கொடுத்துருப்பாங்க. மார்க்ஸ், நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இப்படி டினோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ எனியோ வந்து எக்ஸும் ஃப்ரீக்வன்சியும் தான், அது ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் தான் அதோட அர்த்தம். ஸோ இப்போ பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் எப்படி நம்ம வந்து பாயிண்ட்டுக்கு முதல்ல எப்படி வைக்கிறதுன்றத பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் 1000 இது மொத்தம் எத்தனை டிஜிட்? 1 2 3 4 டிஜிட்ஸ் இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்? சப்ராக்ட் பண்ணுவோம். 1 வந்து சப்ராக்ட் பண்ணுவோம். ஸோ 4 டிஜிட்ல இருந்து 1 சப்ராக்ட் பண்ணா என்ன ஆகும்? 3 ஆகும். ஸோ அதனால தான் இங்க 3ன்னு நம்ம போட்டிருக்கோம். ஆக்சுவலி வந்து 1000க்கு நம்ம வந்து போய் பிளாக் டேபிள்ல பாத்தீங்கன்னா வேல்யூ வந்து கிடைக்காது, 10ல இருந்து தான் இருக்கும். ஸோ 10க்கு 0ல டிஃபரன்ஸ் காலம்ல மீன் டிஃபரன்ஸ்ல வந்து நம்ம பார்க்கணும். ஓகே, லெட் மீ ஷோ. ஓகே, ஸோ திஸ் இஸ் அவர் லாக் டேபிள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து 1000க்குலாம் நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஸோ 10க்கு தான் நம்ம வந்து பார்க்க முடியும். 10க்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்கு? 10க்கு 0ல பார்க்கணும் நம்ம, ஏன்னா 1000 கொடுத்துருக்காங்களே. ஸோ 1000 பார்க்க முடியாது, 10க்கு தான் பார்க்கணும். 10க்கு 0ல என்ன வேல்யூ வருது? 4 zeros வருது. அண்ட் மீன் டிஃபரன்ஸ்ல 0வே கிடையாது, 1ல இருந்தா ஸ்டார்ட் ஆகுது நம்மளுக்கு வேல்யூஸ். ஸோ அதனால வந்து நம்ம we cannot go ahead. ஸோ அதனால என்ன பண்ணணும்? 0 தான் நம்மளுக்கு வேல்யூவே. 10க்கு 0ல தான் பார்க்க முடியும் 1000க்கு. ஸோ அதை தான் இங்க வந்து 0ன்றதுனால அதை 3 பாயிண்ட்னு கொடுத்துருப்பேன், 3ன்னு கொடுத்துருப்பேன். ஒரு நிமிஷம். ஓகே, ஸோ அதனால தான் இங்க என்ன பண்ணிருக்கோம்? 3.00ன்னு போடலாம். இல்லைன்னா வந்து யூ கேன் ஆல்சோ கோ வித் 3.00 அப்படின்னு போலாம். இல்லைன்னா வந்து 3ன்னு போட்டுக்கலாம் இந்த இடத்துல. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கும்போது 80. ஸோ 80க்கு எப்படி வந்து லாக் டேபிள்ல பார்க்கறதுன்னு பார்ப்போம். ஸோ 80 பார்க்கும்போது எத்தனை டிஜிட் நம்பர் இது? 2 டிஜிட் நம்பர் இது. ஓகே, 2 டிஜிட் நம்பர் இது. ஸோ அதனால 2 டிஜிட்னா எப்படி பாயிண்ட் வைப்போம்? 2 மைனஸ் 1 1 பாயிண்ட்ல ஸ்டார்ட் ஆகும். ஸோ 1 பாயிண்ட்ல ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் 80க்கு வேல்யூ நம்ம வந்து அப்டைன் பண்ணணும். ஸோ இப்போ அகெயின் வந்து நம்மளோட லாக் டேபிளுக்கு நம்ம போனோம். லாக் டேபிளுக்கு போகும்போது 80க்கு நம்ம பார்க்கணும். ஸோ கம்மிங் டவுன் டு 80 வேல்யூ
ஸோ 80க்கு நேரா இதுதான் 80 அண்ட் 80க்கு மேலே வந்து பார்க்கும்போது டிஃபரன்ஸ் காலமில் 0ல தான் பார்க்க முடியும், ஏன்னா வேல்யூவே 80 தான். ஸோ அதனால 0ல தான் நம்ம வந்து டிஃபரன்ஸ் காலமில் பார்க்க முடியும். ஸோ அதனால எவ்வளோ வருது, 9031 வருது. ஸோ இந்த வேல்யூவை எடுத்துகிட்டு போய் தான் நம்ம என்ன பண்ணணும், இங்கே வந்து போடணும் 9031. so 9030 போட்டிருக்கேன். so you can also put it as 9031. so next வந்து again we are moving on to the 40க்கு log x value obtain பண்ணணும். so இது முதல்ல எத்தனை டிஜிட், 2 டிஜிட் இது. so 2 minus 1 1 பாயிண்ட்ல ஸ்டார்ட் ஆகும் நம்மளோட வேல்யூ. எய்தர் யூ கேன் ஃபர்ஸ்ட் டிஜிட் இந்த பாயிண்ட்டுக்கு முன்னாடி எழுதி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கூட we can go to the log table. so 2 டிஜிட் இருக்கிறதுனால 2 minus 1 1 பாயிண்ட். so again log டேபிளுக்கு போய் 40க்கு நேரா 0ல எவ்வளவு வருதுன்னு பாருங்க. so இப்ப பாத்தீங்கன்னா 40க்கு இதுதான் நம்மளோட 40க்கு நேரா 0ல தான் பார்க்க முடியும். டிஃபரன்ஸ் காலம்ல மேல பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ் காலம் இதான் 0 காலம். so இதை அப்படியே வந்து கொண்டு வரோம். ஸோ இதோட வேல்யூ எவ்வளோ, 6021. ஸோ இந்த வேல்யூ அதை எடுத்துகிட்டு போய் தான் நம்ம வந்து அங்கே இதில் 6020 போட்டிருக்கேன். 6021 யூ கேன் ரைட் இட் as 6021. அடுத்தது 750 எத்தனை டிஜிட் நம்பர், 3 டிஜிட் நம்பர் அது. ஸோ 3 minus 1, ஸோ எவ்வளோ போடுவோம் நம்ம, 3 minus 1 2. ஸோ 2 பாயிண்ட்ல ஸ்டார்ட் ஆகும். 750க்குலாம் வேல்யூ நம்மளுக்கு இருக்காது, 75க்கு தான் வேல்யூ இருக்கும். ஸோ 75ல 0க்கு எவ்வளோ வேல்யூ வருது அப்படின்றத பாருங்க. ஓகே 75. ஸோ திஸ் இஸ் தி 75 அண்ட் இதுதான் நம்மளோட 0 காலம். ஸோ 75 மெயின் காலம்ல பார்க்கணும், 0 காலம் டிஃபரன்ஸ் காலம் அதில் வந்து 8751 வருது. ஸோ இதுதான் நம்மளோட log value. so log value வந்து 8751. okay so 8751 8750 போட்டிருக்கேன். you can write it as 8751. so இதுதான் நம்மளோட log x value 750க்கு. அடுத்தது we are going on to 100. 100 again you won't have 99 வரைக்கும் தான் நம்ம log டேபிள்ல இருக்கு. ஸோ அதனால என்ன பண்ணோம், 10ல 0 தான் நம்ம பார்க்க முடியும். ஸோ log டேபிள்ல போயிட்டு 10க்கு 0ல தான் நம்ம பார்க்க முடியும். ஸோ அதுக்கு முன்னாடி பாயிண்ட்டுக்கு முன்னாடி நம்ம வைக்கணும், இது எத்தனை டிஜிட் நம்பர், 3 டிஜிட் நம்பர். ஸோ 3 டிஜிட் இருக்கு இதுல. ஸோ 1 சப்ராக்ட் பண்ணணும் நம்ம, 3 minus 1 பண்ணோம்னா 2 ஆகும். ஸோ 2 பாயிண்ட்ல நம்மளோட ஆன்சர் வந்து இருக்கும். ஸோ இப்போ லாக் டேபிள்ல போனீங்கன்னா ஸோ நம்ம வந்து 100க்கு பார்க்க முடியாது, 10க்கு 0 தான் பார்க்க முடியும். ஏன்னா 100 கிடையாது, 99 வரைக்கும் தான் டேபிள் அவைலபிள் இருக்கும். ஸோ 10க்கு 0னா 0040 zeros வருது. ஸோ இதை எடுத்துட்டு போய் நம்ம வந்து 2.40 2.0000 போடலாம். ஆர்எல்ஸ் வெறும்னா 2 போட்டுக்கலாம், ஏன்னா 2.0க்கு வேல்யூ கிடையாது, 2 நேம் நம்ம வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். அடுத்தது நெக்ஸ்ட் we are moving on to 150. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டை வந்து பார்த்துக்கிறோம். எத்தனை டிஜிட் நம்பர் இது, 3 டிஜிட் நம்பர் இது. ஸோ 3 minus 1 என்ன ஆகும், 2 பாயிண்ட்ல ஸ்டார்ட் ஆகும். இப்போ இந்த 150க்கு லாக்ல போய் பார்க்கணும், லாக் டேபிள்ல. ஸோ 150 அப்படின்றதுக்கு நம்ம பார்க்க முடியாது, ஏன்னா 99 வரைக்கும் தான் அவைலபிள். அப்போ என்ன பண்ணணும், 15க்கு 0ல எவ்வளோ வருதுன்றத வேல்யூ அப்டைன் பண்ணலாம். ஸோ மூவிங் ஆன் டு தி லாக் டேபிள், 15 இதுதான் மெயின் காலம், டிஃபரன்ஸ் காலம் 0. ஸோ எவ்வளோ வருது, 1761 வேல்யூ வருது, 1761. ஸோ இந்த வேல்யூவை தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த 1761 வேல்யூவை எடுத்துகிட்டு போய் இங்கே வந்து போடுறோம். 1760 போட்டிருக்கேன். யூ கேன் வெரி வெல் ரைட் as 1761. எஸ் yes yes I will teach you, just wait. okay so next பாத்தீங்கன்னா 120. some might they find it difficult, so that's what I am continuing with this. okay so let me finish up fast and move to the f log x. so next பாத்தீங்கன்னா வந்து 120 அப்படின்றது வந்து 3 digit number. so 3 minus 1 2 பாயிண்ட்ல ஸ்டார்ட் ஆகும். and then பாத்தீங்கன்னா log table வந்து 120க்கு you cannot see because 99 only available. so 12க்கு 0 ன்னு பாத்தீங்கன்னா
0792. So 0792ன்ற அந்த வேல்யூவை வந்து you have to write it over here. 079291 I have written over here. So you can also use your scientific calculator and obtain the value, log values, anti-log values. But நம்மளுக்கு எக்ஸாம்ல permit கிடையாது அப்படின்றதுனால log table யூஸ் பண்ணி we can find out. Next பாத்தீங்கன்னா 60 அப்படின்றது again 2 digit number, 2 minus 1 1 point. 60 க்கு எப்படி வேல்யூ obtain பண்ணுவீங்க? log table you have to go. 60 க்கு நேரா 0 க்கு நேரா எவ்வளவு வருது அப்படின்றத பாருங்க. So 60 க்கு 0 எவ்வளவு வருது? 60 and difference column 0 7782. So 7782ன்ற வேல்யூ வந்து you can write over there. So 7782, so 7781 போட்டிருக்கேன். So இப்படி தான் நம்மளோட log x வேல்யூ obtain பண்ணணும். அடுத்தது frequency column already questionல அவைலபிளா இருக்கு. So f into log x போகலாம். So this column multiplied by this column, 1 into 3 3. So 50 into 1.9030 இத போட்டிங்கன்னா 95.15. 25 into 1.6020 போட்டிங்கன்னா இந்த வேல்யூ கிடைக்கும். 2 into 2.8750, if you multiply that you will be getting 5.75. 3 into 2 6. 4 into 2.1760 8.704. 3 into 2.0791 you will be getting this number 6.2373. 5 into log x 1.7781 you will be when you multiply this one you will be getting 8.8905. So we require summation log x now. So summation log x, f log x எப்படி கிடைக்கும்? f into log x வந்து நம்ம கிரியேட் பண்ண பிறகு அதோட டோட்டல் தான் summation f log x. So இதோட டோட்டல் பண்ணீங்கன்னா summation f log x கிடைக்கும். So அதுதான் நம்மளோட 173.7818. So இதுதான் நம்மளோட summation f log x value. அடுத்தது நம்மளுக்கு என்ன தேவை? டினாமினேட்டர்ல n, கேபிட்டல் லெட்டர் n. So discrete seriesல n ன்றது summation f குறிக்குது. So இதோட டோட்டல் பண்ணீங்கன்னா you will be getting 93. 1 plus 50 plus 25 plus 2 plus 3 plus 4 plus 3 plus 5 பண்ணீங்கன்னா calculatorல you will be getting 93. So இதுதான் நம்மளோட n. You can write as capital letter n or summation f. Both are same meaning. Both are correct. Okay, you can follow any formula. So next summation f log x n கண்டுபிடிச்சாச்சு. இப்போ antilog. So இது வரைக்கும் நம்ம first போட்டுட்டு last part தான் antilog கொண்டு வரணும். Again we are writing over the formula. Statisticsல formula is a must. So formula வந்து கண்டிப்பாக நம்மளோட sumல இருக்கணும். First table solutionல table form பண்ணிடுங்க. Form பண்ணோனே formula போட்டுருங்க. Formula போட்டோனே என்னென்ன values அது தேவையோ அதெல்லாம் எடுத்து தனியா list down பண்ணிடுங்க. And then substitute in the formula and find out the answer. So இப்போ வந்து first என்ன பண்ணணும்? இது வரைக்கும் substitute பண்ணணும். So antilog நம்மளோட summation f log x 173.818 இத போட்டுருங்க. Divided by 93. So 93 divide பண்ணுங்க. So first என்ன பண்ணோம்? இது ரெண்டுத்தையும் divide பண்ணுங்க calculatorல. 173.818 divided by 93 போடுங்க. போட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு வேல்யூ வரும்னா 1.86862 வரும். So after obtaining that one you have to find out antilog for that number. Antilog அதுக்கு கண்டுபிடிக்கணும். Again we have to go for the antilog table. So antilog table போகும்போது இந்த பாயிண்ட்க்கு அப்புறம் இருக்கக்கூடிய வேல்யூவை மட்டும் தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். 1 பாயிண்ட் just அது வந்து 1ன்ற நம்பரை just leave that. Just go ahead for the 0.86 அந்த வேல்யூஸ்க்கு மட்டும் வந்து போங்க. So 0.86 antilog tableல 86க்கு 8ல mean difference column tableல 6ல பார்க்கலாம். 2 வந்து we cannot see since we have only 3 columns, main column, difference and mean difference column. So அதனால என்ன பண்ணலாம்? main columnல 0.86 பாருங்க, difference column 8 and mean difference column 6 value பார்க்கலாம். So now how we can see? Just we can go ahead. So moving on to the antilog table. So you will be having main column, difference column and the mean difference column. So இப்போ நம்ம பார்க்க வேண்டிய வேல்யூ 0.86ல I think so 0.86ல வந்து 8 and 6.
So 0.86 ல 8 and 6. So this is the anti-log table. 0.86 அதுல 8. So இது 0 column, இது 1 column, இது 2, இது 3, இது 4, இது 5, இது 6, இது 7, இது 8. இதான் 8th column. If you just scroll and see, so this will be our 8th column. So 7379. So 0.86 ல 8th column difference column ல and mean difference column ல 6 ல பார்க்கணும். So 7379 just rough column ல note down பண்ணிக்கோங்க. And then வந்து mean difference column ல 6th column ல நம்ம பார்க்கணும். So இது 1, இது 2 column, இது 3 column, இது 4 column, இது 5, இது 6. So mean difference பொறுத்த வரைக்கும் 1 ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். difference column பொறுத்த வரைக்கும் 0 ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். Yes. So difference column ல பாத்தீங்கன்னா mean difference column ல 10 வந்திருக்கு. இதுதான் நம்மளோட 6th column. Okay, so இதுதான் நம்மளோட 10. So இப்போ என்ன பண்ணணும், 7379 plus 10 ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணீங்கன்னா 7389 வரும். So நம்ம வேல்யூவை வந்து நோட் டவுன் பண்ணிக்கிட்டு 7389 இன்னும் பாயிண்ட் வந்து போட்டிருக்கேன். இஃப் சப்போஸ் கால்குலேட்டர்ல கால்குலேட் பண்றீங்கன்னா யூ வில் பி கெட்டிங் மோர் வேல்யூஸ். ஸோ 7389 நம்மளால அப்டைன் பண்ண முடியுது. வேல்யூ வந்து ஆன்டிலாக் டேபிளை யூஸ் பண்ணீங்கன்னா 7389 வேல்யூ அப்டைன் பண்ண முடியும். ஸோ இந்த 7389 பார்த்தீங்கன்னா பாயிண்ட்டை எப்படி வைக்கிறது? ஸோ இந்த நம்பரை ஜஸ்ட் வந்து விட்டுருங்க. ஸோ 7389 வரைக்கும் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். இங்க 1 பாயிண்ட் இருக்கு பாத்தீங்களா, 1 வேல்யூ 1 பாயிண்ட்னு இருந்ததுன்னா அதோட 1 ஆட் பண்ணுங்க. 2 பாயிண்ட்னு இருந்தா 2 ஓட 1 ஆட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ 1 பாயிண்ட் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும், 1 ஓட 1 ஆட் பண்ணுவோம். அப்ப எவ்வளவு வரும்? 1 + 1 2 வரும். அப்ப 2 நம்பர்ஸ் டிஜிட்ஸை தள்ளி நம்ம வந்து பாயிண்ட்டை வைக்கணும்னு அர்த்தம். 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட்டை நம்ம வந்து வைக்கணும். ஸோ இங்க சப்போஸ் 2 பாயிண்ட்ல இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப 2 ஓட 1 ஆட் பண்ணுங்க, 3 ஆகும். ஸோ 3 டிஜிட் தள்ளி பாயிண்ட்டை வைக்கணும்னு அர்த்தம். இது வந்து 1 இருக்கிறதுனால 1 + 1 2. ஸோ 2 டிஜிட் தள்ளி நம்ம என்ன பண்ணுவோம், பாயிண்ட்டை வைக்குவோம். ஸோ வைக்கும் போது என்ன ஆகும், 73.89 வரும் நம்மளோட ஜியோமெட்ரிக் மீன். ஸோ therefore geometric mean is equal to 73.89. ஸோ இங்க 5, 8 அதெல்லாம் வந்திருக்கு. ஸோ மைட் பி டியூ டு கால்குலேட்டர் அந்த மாதிரி கால்குலேஷன் யூஸ் பண்ணும்போது யூ வில் பி கெட்டிங், பட் யூசிங் ஆன்டிலாக் டேபிள் வில் பி கெட்டிங் 73.89. ஸோ இதுதான் வந்து ஜியோமெட்ரிக் மீன் டிஸ்கிரீட் சீரீஸ்ல எப்படி கண்டுபிடிக்கணும். ஸோ சூன் ஆஃப்டர் தி சம் இஸ் கிவன் நம்ம என்ன பண்ணணும், ஃப்ரீக்வன்சியை வந்து கொடுத்துருப்பாங்க அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணிடணும். அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா தென் இட் இஸ் நோன் அஸ் டிஸ்கிரீட் சீரீஸ் டைப் ஆஃப் ப்ராப்ளம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், கொஸ்டின்ல கொடுத்துருக்கத அப்படியே எழுதிக்கோங்க, XCFன்னு. அடுத்தது log x ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. அண்ட் தென் என்ன பண்ணோம், log x கால்குலேட் பண்ணோன்னே f into log x போடுங்க, அதோட டோட்டல் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. அண்ட் ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணி you calculate the anti-log value and find out the geometric mean.